ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேகல் ஸ்டடி சென்டர். உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு வருஷ கோர்ஸ் வந்து கொண்டு போக போறோம். குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் பேட்ச் கொண்டு போறோம். அதே சமயத்துல குரூப் 4க்கும் நம்ம பேட்ச் போட்டு போறோம். குரூப் 1 இது எல்லாமே சேர்த்து 5000 அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். 1 இயர் ஃபுல்லு டிராவல் பண்ண போறீங்க. ஸோ டோட்டலா 5000 தான். கடைசி டேட் எப்ப நீங்க லாஸ்ட் டே டு ஜாயின் திஸ் கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 நவம்பர் கான்ஸ்டிடியூஷனல் டே அப்பதான் நீங்க வந்து ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு அதுல என்னென்ன வரும் நான் சொல்லியிருந்தேன். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச், குரூப் 2 2A ரெண்டுலையுமே ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச், குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் இந்த நாலுமே வரும். ரெக்கார்டர் கிளாஸஸும் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைவா போற கிளாஸஸும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் கட் ஆஃப் மார்க் கம்மியா இருக்காங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு 5 மார்க் பக்கம் வந்து 5 கொஸ்டின் பக்கம் குறையலாம். எல்லா கேட்டகரிக்கு குறையும். ஸோ நீங்க இப்ப நடக்கக்கூடிய மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சிபிடி எக்ஸாம் 2A எக்ஸாமுக்கு 2 எக்ஸாமுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வருஷத்துக்கான கோச்சிங்கும் உங்களுக்கு இப்ப நம்ம கொண்டு போகிறதா போறோம். சரிங்களா? ஸோ பாத்தீங்கன்னா இப்ப இந்த வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் போடுறவங்களுக்கு தனி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. 786794 இந்த நம்பருக்கு நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் ஷெட்யூல் நீங்க வாங்கி பாருங்க. ஸோ புக்ஸும் கூட நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இது ஃபுல்லுமே நீங்க வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாமே நீங்க சிபிடில எழுதுவீங்க. அடுத்தது 2 மெயின்ஸுக்கான டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. டோட்டலா 30 டெஸ்ட் வந்து நீங்க இப்ப எழுத போறீங்க. ஓகேங்களா? அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து ஜாயின் பண்ணவங்களுக்குமே வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு ஷெட்யூல் குடுத்து, அதுல நம்ம உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணி வைக்க போறோம். அடுத்தது உங்களுக்கு தெரியும் ஏபிஎஸ் சீரிஸும் இதுல மெர்ஜ் ஆகி வருது. ஆத்தர் புக் சீரிஸ் கா வெங்கடேசன் சார் புக் நம்ம எடுத்திருக்கோம். தற்கால தமிழக வரலாறு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருமே எடுப்போம். சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு எடுப்போம், ஜியாகிரபிக்கு எடுப்போம். இப்ப 3 புக் 4 புக் போயிட்டு இருக்கு. ஒன்னு 17 டிபார்ட்மெண்டோட பாலிசி நோட்ஸ், அதுக்கப்புறம் கா வெங்கடேசனோட தற்கால தமிழக வரலாறு, பா சிவா சார் புக்கோடது வந்து நமக்கு போயிட்டு இருக்கு. சமூக பொருளாதார பிரச்சனைகள், இது எல்லாமே ஒவ்வொரு டாபிக்க பைலிங்குவலா கொடுத்து எம்சிக்யூ கேட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதை நீங்க பாத்துக்கோங்க. இது வந்து ஷெட்யூல் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா கிடைக்கும். 2A மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிபிடில போடுவீங்க. சிபிடில போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்ம் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இதுல வந்து பைலிங்குவல் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் எக்ஸ்பிளனேஷன் வந்து இருக்கும். அதுவுமே பாத்தீங்கன்னா பைலிங்குவலா வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் என்ன, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைலிங்குவலா இருக்கும். சரிங்களா? இது வந்து 2A மெயின்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம பண்றது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷெட்யூல் எனக்கு நீங்க வாங்கிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 2 மெயின்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து புக்லெட்லயே மெர்ஜ் பண்ணி கொடுத்துடுவோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை பிரிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். இல்ல புக்லெட்ஸும் நம்ம அனுப்பிடுவோம். சரிங்களா? ஸோ பாருங்க 10 மார்க் 15 மார்க் அதே பேட்டர்ன் தான். புக்லெட்ஸ் வித் எல்லாமே பாருங்க. தனியா புக்லெட்ஸ் வேணும் ஹார்ட் காப்பினாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கேளுங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இந்த ஷெட்யூல் உங்க ஒர்க் என்ன ஷெட்யூல் பாக்குறீங்க. இந்த டெஸ்ட் 1 இப்ப டெஸ்ட் 3 ஷெட்யூல் பாக்குறீங்க. என்ன இருக்கு? INM இருக்கு. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வெங்கடேசன் சார் புக் ஆத்தர் புக் சோர்ஸ் வந்து 3 டெஸ்ட் எழுதுவீங்க. இது வாரம் ஒரு டைம் எழுதுவீங்க. ஆத்தர் புக் சீரிஸ்ல வந்து ஒரு ஆத்தர் புக் 3 டாபிக் வந்து எழுதுவீங்க ஒரு வாரத்திலேயே. அதுக்கு கிளாஸஸும் இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதோட டீடைல் வேணும்னாலும் நீங்க வந்து கேட்டுக்கலாம். அப்ப நம்ம இந்த பார்ட்ட கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அதனால இதை விட்டுருங்க. தமிழ் சொசைட்டி நம்ம இன்னுமே எடுக்கல. திருக்குறளா? அப்ப இதுக்கு எங்கெங்க படிக்கணும்னு வேர் டு ஸ்டடி நாங்க குடுத்துருவோம். அத வச்சு நீங்க படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கிளாஸ் ரெக்கார்டட் கிளாஸும் திருக்குறளுக்கு தனியா இருக்கும். நீங்க ரெக்கார்டட் கிளாஸ் நீங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறம் சோசியல் இஷ்யூ எல்லாமே நம்ம பாசிவா சார் புக்ல கவர் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இல்லைன்னா அப்கமிங் வர கவர் பண்ணிருப்போம். இப்ப குழந்தை கல்விங்கிறதா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்படி எது இம்பார்ட்டன்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். மைனாரிட்டி பீப்புள்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? டிசபிலிட்டிஸ், சீனியர் சிட்டிசன், ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ இதுவும் உங்களுக்கு கவர் ஆகும். இதை மட்டும் பாக்குறீங்க. ஸோ சிலபஸ் பாக்குறீங்க, வேர் டு ஸ்டடி PDF கொடுத்துருப்போம் அது பாக்குறீங்க. அடுத்தது ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும் இந்த பர்டிகுலர் டாபிக், அதை நீங்க பாக்குறீங்க. கையோட ABS ஆத்தர் புக் சீரிஸும் 4 விஷயம் போக போகுது. ஒன்னு என்னது?
வெங்கடேசன் சாரோட தற்கால தமிழக வரலாறு, 2வது பாசிவாவோட சமூக பொருளாதார பிரச்சனைகள், 3வது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த். எல்லாமே ஒவ்வொரு டாபிக்கும் பைலிங்குவலா உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டிஸ்கஷன் கிளாஸும் வச்சுட்டு எம்சிக்யூ உங்களுக்கு நான் எடுத்து கொடுப்பேன். இப்ப இன்னொன்னு என்ன போகுது அப்படின்னா 17 டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ் வந்து போகுது. இது எல்லாமே இந்த கோர்ஸோட மெர்ஜா இருக்கு. தனித்தனியா எனக்கு இல்ல மேம், எனக்கு பாலிசி நோட் மட்டும் தாங்க, அது மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன்னா அப்படின்னாலும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க பார்த்திருக்கீங்களா? கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி மெர்ஜா இருக்கும். புக்லெட்ஸ்ல நீங்க இந்த மாதிரி எழுதிட்டு எனக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1-on-1 ஃபீட்பேக் ஜூம் லிங்க் தருவோம். ஜூம் லிங்க்ல 1-on-1 ஃபீட்பேக் இந்த மாதிரி மேம் வந்து கொடுத்துருவாங்க. நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாரி மேம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு இது இப்படி எழுதியிருக்கலாம், அந்த மாரி எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற 1-on-1 ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு குடுத்துருவாங்க. சரிங்களா? சோ இத நீங்க இப்ப மார்ச் மாசம் வரப்போறவங்களும் நீங்க இத எழுதிக்கங்க. இதே பார்த்தீங்கன்னா, இல்ல மேம் நான் இந்த டைம் சரியா பண்ணல மேம். நான் அடுத்த வருஷத்துக்கு தான் பிரிப்பேர் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்ப இருந்தே மெயின்ஸ்க்கானதும், பிரிலிம்ஸ்க்கான கோச்சிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோர்சஸ் வந்து போயிட்டே இருக்கு. சோ அத நீங்க வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் 2 மெயின்ஸ்க்கானது. குரூப் 2, 2A பிரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ். அடுத்து நான் குரூப் 4க்கான பேட்ச் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஒன் பை ஒன்னா போடுறேன். சோ இது ஃபுல்லுமே நமக்கு எவ்வளோ பிரைஸ் தான் நமக்கு வருது? 5000 தான் வந்து உங்களுக்கு பிரைஸ். உங்களுக்கு இப்ப வெறும் குரூப் 2 நீங்க எடுத்தீங்கன்னாவே இந்த அஃபோர்டபிள் பிரைஸ் தான். நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ட வந்து ஒரு 50 பேர மட்டும் தனியா எடுத்து கோச் பண்ணலாம். ரிசல்ட் சென்ட்ரிக்கா போகணும் அப்படிங்கறக்காக நான் இது வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். பட் ஒன்லி நவம்பர் 26 வரையிலும் தான் இந்த பீரியட். அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் டே அப்ப வரையிலும் தான் உங்களுக்கு இந்த ஆஃபர்னு வச்சுக்கோங்களேன். கான்ஸ்டிடியூஷனல் டே ஸ்பெஷல்னே நீங்க வச்சுக்கலாம். 1 வருஷ வகுப்புகள் 2026ல அனைத்து தேர்வுகளும் வரப்போகுதுங்கிறது நமக்கு நன்றாவே தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா? இப்பதான் பிரபாகர் சார் வந்து ரீசெண்டா அப்டேட் குடுத்திருக்காங்க. குரூப் 1 வரப்போது, குரூப் 2, 2A வரப்போது, குரூப் 4 வரப்போது. அதுவும் போக பார்த்தீங்கன்னா, இந்த யுனிவர்சிட்டிஸ் இருக்கிற நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கான எல்லா காலிப்படையினங்களையும் நிரப்பக்கூடிய போர்டா வந்து டிஎன்பிஎஸ்சி இருக்கு. சோ அதனால நம்ம இப்ப இருந்து படிக்கணும். ட்ரஸ்டே விடாம கன்டினியூவா படிங்க. இந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 பிரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரிவிஷன் கிளாஸ் வைப்போம். அதோட ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப் கிடைக்கும். இப்ப நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? என்ன டெஸ்ட்? இப்ப ஒரு டெஸ்ட் எழுதி எல்லாத்தையும் குரூப்ல போடுறதே கிடையாது. எல்லாமே தனித்தனியா எனக்கு வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணணும். குரூப் 1 ஆகட்டும், 2, 2A ஆகட்டும் எல்லாமே அப்படிதான். சரிங்களா? இதில் 2, 2A பிசிஎம் பேட்ச் பத்தின டீடைல் நம்ம இப்பதான் பார்த்தோம். கிளாஸும் டெஸ்ட்டும் கிடைக்க போகுது. அடுத்து குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 16 அவுட்சோர்ஸ் தமிழ் புக் மட்டும் எடுத்து நன்னூல், இளங்குமரனார் தமிழ் வளம் இந்த மாதிரி எடுத்து இப்ப நம்ம போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அதுல ஆல்ரெடி 1000 பே பண்ணி நான் ஜாயின் பண்ணிட்டேன் மேம் அப்படின்னா இந்த ஃபுல் கோர்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு பேலன்ஸ் 4000 மட்டும் பே பண்ணா போதும். இப்ப 2A மெயின்ஸ்க்கு நான் 2000 பே பண்ணிட்டேன் மேம். மத்த எனக்கு குரூப் 4ம் கொடுத்துருங்க. மத்த ஏபிஎஸ் சீரிஸ் இனி வர்றது எல்லாமே அப்கமிங் வர்றது எல்லாமே கொடுத்துருங்க மேம் அப்படின்னா நீங்க பேலன்ஸ் 3000 மட்டும் கட்டினா போதும். ஓல்டு ஸ்டூடெண்ட்கான கன்செஷன் வந்து இருக்கு. சரிங்களா? சோ அதுவும் நான் உங்களுக்கு இப்பவே சொல்லிடுறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் ஓல்டு ஸ்டூடெண்ட்க்கு இருக்கு. இது ஒன்லி லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். 50 ஸ்டூடெண்ட் தான். 50 ஸ்டூடெண்ட் எனக்கு வந்தாலும் எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட் எடுப்பேன். எப்ப நான் நவம்பர் 26க்குள்ள நீங்க வந்தீங்கன்னா அதை எடுத்துருவேன். சரிங்களா? ஏதாவது டவுட்னா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நல்லா படிங்க. நமக்கு 2026 ரொம்ப அற்புதமான ஆண்டு. எல்லா தேர்வுகளும் வரப்போகுது. பணியிடங்களும் அதிகமா தான் இருக்க போகுதுன்னு எதிர்பார்க்கிறோம். எலெக்ஷன்ஸ் வரப்போகுது இல்லைங்களா? சோ அதனால நீங்க படிங்க. தேங்க்யூ.